சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அந்த அதிருப்தி அதிமுக குழு 3 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது. ஒரு அணி இபிஎஸ் தரப்பில் இணைந்து விட்டது என்று காலையில் இருந்தே அந்தியூர் ஹரிபாஸ்கர் மற்றும் பன்ருட்டி மோகன், சங்கரங்கோயில் திரிபன் சங்கர், ராஜபா அங்கு காங்கேயம் நடராஜன் உள்ளிட்ட ஆற்காடு சுகுமார் உள்ளிட்டோர் ஏற்கனவே இபிஎஸ் அணியில் இணைந்து விட்டார்கள். 7 எம்எல்ஏக்கள் அங்கு போய் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது அந்த எம்எல்ஏக்கள், அதிருப்தி எம்எல்ஏக்கள் இப்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியில் இருந்து இபிஎஸ் அணிக்கு தாவிய எம்எல்ஏக்கள் பேட்டியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அவர்களை அந்த பேட்டியை இப்போது நாம் பார்க்கலாம். தோற்றுவித்து எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இருபெரும் தலைவர்களை வணங்கி, அதே போன்று எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் ஐயா அவர்களை வணங்கி, இன்றைக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்று கூடி சட்டசபையினுடைய தலைவராக ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்து, அவர்கள் வழியிலே இடையிலே நடைபெற்ற வாக்கெடுப்பிலே ஏற்பட்ட சில தவறுகளுக்கு வருந்தி அவரிடம் நாங்கள் கடிதத்தை கொடுத்து அதனுடைய நகலை மாண்புமிகு ஐயா நம்முடைய சட்டப்பேரவையினுடைய தலைவர் சபாநாயகரிடமும் அதனுடைய நகலை அளித்து, இனி வருகின்ற காலத்திலே நாங்கள் 5 பேரும் மொத்தம் மீதியும் இருக்கின்ற எங்களுக்கு முன்னே இருக்கின்ற எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே செயல்படுவதாக கூறிவிட்டு இங்கு வந்திருக்கின்றோம். அதெல்லாம் பிறகு தெரியுங்க, அதெல்லாம் பிறகு தெரியுங்க. இப்போ நாங்க அவரிடம் கடிதம் கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். அதுக்குதாங்க கடிதம் கொடுத்திருக்கோம், எங்களுடைய பொதுச் செயலாளரிடம் கொடுத்திருக்கோம். அதனுடைய நகல் தான் இன்னைக்கு நாங்க சபாநாயகரிடம் கொடுத்துருக்கோம். ஏத்துக்காதான் நாங்க வந்திருக்கோம். எஸ்.எம். சுகுமார் ஆற்காடு தொகுதி, அதே மாதிரி அந்தியூர் ஹரிபாஸ்கர், ஜெய்சங்கர் சங்கரங்கோயில், என்.எஸ். நடராஜன் காங்கயம், மோகன் பன்ருட்டி. ஆமா, அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 3 பேர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்காங்க. அந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கா? இன்னும் நாங்க பாக்கலங்க, தெரியல. பார்த்து சொல்லுங்க.